அனைவருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரி. வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. பைபேக் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபேக்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பைபேக் இருக்குது, இந்த பைபேக்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், ரெக்கார்டு டேட், என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ, அக்செப்டன்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன, இப்போ கரண்ட்டாக என்னென்ன பைபேக்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, கரண்ட் எக்ஸாம்பிள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பைபேக் அப்படின்றது வேற எதுவும் இல்லைங்க. இப்போ ஒரு கம்பெனி அவர்களுடைய ஓன் ஷேர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிறது தான் பைபேக். என்ன ரீசனுக்காக இந்த பைபேக் வர்றாங்க அப்படின்னா, அவர்களுடைய ஷேர்ஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் சீப்பாக இருக்குது, டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சாலோ, இல்லை அவர்களுடைய ஷேர்ஸ்லேயே அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்லை ஃபைனான்ஷியல் ரேஷியோஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த பைபேக்ஸ் வருவாங்க. ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது ஏர்னிங் பர் ஷேரை மென்ஷன் பண்ணுற மாதிரி, அதாவது ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது ஒரு ஷேர் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்றத குறிக்கும். ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இப்போ பைபேக் பண்ணுறப்ப இந்த நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் குறைஞ்சிரும். ஸோ டினாமினேட்டர் குறைஞ்சிரும். அப்போ ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நாம் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மெயினாக பார்க்குறது எவ்வளோ அந்த கம்பெனி ஒரு ஷேர் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்றத, கண்டிப்பாக ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதை பார்க்குறப்ப ஏர்னிங் பர் ஷேர், இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஸோ நாம் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஓகே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ 100 ரூபாய் நான் கொடுத்து நம்ம ஒரு ஷேரை வாங்கியிருக்கோம். இப்போ ஏர்னிங் பர் ஷேர் 10 ரூபாய் 15 ரூபாய் அப்படின்றப்ப 15% பக்கம் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் எடுப்போம். ஸோ இதுதான் ஃபைனான்ஷியல் ரேஷியோஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த பைபேக்ஸ் வருவாங்க கம்பெனிஸ். ரெண்டு ரூட் வழியாக இந்த பைபேக்ஸ் பண்ணலாம். ஒன்று ஓப்பன் மார்க்கெட் ரூட், இன்னொன்று டெண்டர் ரூட். ஓப்பன் மார்க்கெட் ரூட் அப்படின்றது இப்போ நாம் வாங்குற மாதிரி தான். நாம் என்ன பண்ணுவோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நமக்கு வேணுமோ பை பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே அந்த கம்பெனி அவர்களுடைய ஷேர்ஸையே பை பண்ணிக்கிட்டா அது ஓப்பன் மார்க்கெட் ரூட்டு. நெக்ஸ்ட்டு டெண்டர் ரூட்டு. இந்த டெண்டர் ரூட்டு தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நாம் இப்போ டிசிஎஸ் நாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, டிசிஎஸ் பைபேக்ஸ் டெண்டர் ரூட் வழியாக வர்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய இப்போ கரண்ட்டாக ஒரு 3000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, நாங்கள் ஒரு 3500 ரூபாய்க்கு எங்களோட ஷேர்ஸை வாங்கிக்கிறோம், நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி டெண்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை அதிகமாக கேட்குறாங்க, நம்ம விற்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம டெண்டரில் எவ்வளோ ஷேர்ஸை நம்ம விற்க நினைக்கிறோமோ, இப்போ 10 ஷேர்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம்னா 10யுமே விற்க நினைக்கிறோம்னா 10ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி டெண்டரில் அக்செப்ட் பண்ணி அனுப்பலாம். ஸோ இதுதான் டெண்டர் ரூட். இப்போ நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, டெண்டர் ரூட் வழியாக வந்தால் மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட். ஸோ ரெக்கார்டு டேட் அன்னைக்கு நாம் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நாம் பைபேக்குக்கு எலிஜிபிள் ஆகும். இப்போ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ரெக்கார்டு டேட் அன்னைக்கு ஷேர்ஸ் வச்சுருந்தா தான் டிவிடெண்ட்டுக்கு எலிஜிபிள் மாதிரி, அதே மாதிரியே தான் இந்த பைபேக்குக்கும். ஸோ 10ஆம் தேதி ரெக்கார்டு டேட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணினாங்க அப்படின்னா, நாம் என்ன பண்ணணும், 8ஆம் தேதியே நாம் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி வச்சுருக்கணும். 8ஆம் தேதி ஆர் 8ஆம் தேதிக்கு பிஃபோராக வாங்கி வச்சுருக்கணும். ட்ரேடிங் ப்ளஸ் 2 டேஸ் தான் செட்டில்மெண்ட் டேட். நம்ம 8ஆம் தேதி இல்லைனா அதுக்கு முன்னாடி வாங்கினாதான் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் கிரெடிட் ஆகி இருக்கும். ஸோ ரெக்கார்டு டேட் அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளோட டிமேட்டில் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ. என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் கம்பெனி ரெடியாக இருக்காங்க பைபேக்குக்கு. இப்போ 100%, இப்போ நம்ம 10 ஷேர் வச்சுருக்கோம் அப்படின்னா 10யுமே கம்பெனிஸ் வாங்கிக்க மாட்டாங்க. அதில் சம் பர்சன்டேஜ் தான் வாங்கிப்பாங்க. இப்போ மார்க்கெட்டில் 100% ஆஃப் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10% மட்டும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பைபேக் வரும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி கிட்ட எவ்வளோ ரிசர்வ் அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பைபேக் வருவாங்க. உடனே எல்லா 100%யும் கொடுங்க, எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஷேர்ஸையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வாங்கிக்க மாட்டாங்க. சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை மட்டும்தான் வாங்கிப்பாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை வாங்க ரெடியாக இருக்காங்களோ அதுதான் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ.
நெக்ஸ்ட்டு அக்செப்டன்ஸ் ரேஷியோ. ஏன்னா இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த டெண்டர் ரூட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சில ஷேர் ஹோல்டர் நினைக்கலாம், நான் எவ்வளோ விலை கொடுத்தாலும் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை நான் சேல் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெண்டரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ மொத்தமாக இப்போ வந்து 1,00,000 ஷேர்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நினச்சிட்ருக்காங்க. டெண்டரில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியாக தான் வந்திருக்கு. ஒரு 60,000 ஷேர்ஸ் தான் வந்து டெண்டரில் வந்து நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற சமயத்தில் ஓகே நம்ம 1,00,000 ஷேர்ஸை வாங்கலாம்னு நினச்சோம், 60,000 ஷேர்ஸ் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்க நினைக்கிறாங்க. ஸோ நம்ம 60,000த்தையுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ஃபைனலாக எவ்வளோ ஷேர்ஸை பை பண்ணுறாங்க நம்மக்கிட்ட இருந்து, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்றத சொல்கிறது தான் வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ. எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் எடுத்துக்கலாம். டிசிஎஸ் வந்து இப்போ பைபேக் வந்திருந்தப்ப நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலை. ஏன்னா டிசிஎஸோட ஷேர்ஸை விற்க ஷேர் ஹோல்டர் ரெடியாக இல்லை. ஸோ இவர்களுக்கு டெண்டர் மூலியமாக நாங்கள் ஷேரை விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ஷேர்ஸை நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு வந்திருந்தாங்கன்னா அந்த 50,000த்தையுமே வந்து பைபேக் பண்ணிக்கிட்டாங்க, கம்பெனிஸ் பைபேக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ. ஃபைனலி கம்பெனிஸ் எவ்வளோ ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ. ஓகேங்க, இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஐபிஓ அப்படின்னா மினிமம் 15,000 ரூபாய் தேவை. ரீட்டைல் கேட்டகரியில் மேக்ஸிமம் 2,00,000 ரூபாய் தேவை. அதே மாதிரி இதில் மினிமம் ஒரு ஷேர் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தால் அந்த அமௌண்ட் இருந்தாவே நமக்கு போதும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் நம்ம வந்து இந்த பைபேக்கில் வர்ற கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிக்கலாம் ரீட்டைல் கேட்டகரியில். 2 lakhs அமௌண்ட் அப்படிங்கிறது ரெக்கார்டு டேட் அன்னைக்கு. இப்போ ரெக்கார்டு டேட் அன்னைக்கு ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு சேல் ஆகுது அப்படின்னா அப் டு 2 lakhs வரைக்கும் அந்த 100 ரூபாய் உள்ள ஷேர்ஸை நம்ம அந்த ரெக்கார்டு டேட் அன்னைக்கு வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். 2 lakhs மேலே போச்சு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் போயிடும். ஸோ நம்ம வந்து ரீட்டைல் அப்படிங்கிறனால மினிமம் அந்த கம்பெனியோட ஒரு ஷேர் வாங்குறதுக்கு அமௌண்ட் தேவைப்படும். மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் அமௌண்ட் தேவைப்படும். இப்போ கரண்ட்டாக பார்த்தோன்னா 2 பைபேக்ஸ் இருக்குது. ஆர்த்தி ட்ரக்ஸ் எஸ்ஐஎஸ் லிமிடெட். இதோட ரெக்கார்டு டேட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ட்ரக் வந்து 1 ஏப்ரல், எஸ்ஐஎஸ் லிமிடெட் வந்து 9th ஏப்ரல். பைபேக் ப்ரைஸாக வந்து ஆர்த்தி ட்ரக்ஸ் வந்து 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் 26ஆம் தேதி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 720 ரூபாய்க்கு. ஸோ ஆர்த்தி ட்ரக்ஸோட ஒரு ஷேர் 720க்கு நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்து இந்த பைபேக்கில் எடுத்துப்பாங்க, நம்மளோட ஷேர்ஸை ரிட்டர்ன் வாங்கிப்பாங்க கம்பெனி. பட் எவ்வளோ ஷேர்ஸை வாங்குறாங்க அப்படின்றது தான் வந்து இதில் மெயின் இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்கணும். என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 5 to 10% தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மி தான். இந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ ஒரு 30%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 50,000க்கு 1 lakhக்கு இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இது மாதிரி வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா பைபேக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஆர்த்தி ட்ரக்ஸோட ஒரு ஷேர் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ 720 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா பைபேக் டெண்டர் ரூட் வழியாக வர்றப்ப 1000 ரூபாய்க்கு அந்த ஒரு ஷேரை வாங்கிப்பாங்க. நமக்கு ரிமைனிங் 250 above வந்து அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் எஸ்ஐஎஸும் பார்த்தீங்கன்னா 550 ரூபாய்க்கு வந்து பைபேக் ப்ரைஸ் வர்றாங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 395 ரூபாய், 400 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கப்ப நம்ம ஷியோராக இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம ஐபிஓன்னா பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள்லேயே வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். இந்த பைபேக் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் ஆகும். பைபேக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம ஷேர்ஸை வாங்கணும், ரெக்கார்டு டேட்டுக்கு பிஃபோராக நம்ம ஷேர்ஸை வாங்கி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் டெண்டர் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எகெயின் நம்ம டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஷேர்ஸை பைபேக் பண்ணிப்பாங்க. அண்ட் பைபேக் இப்போ நம்ம ஒரு 10 ஷேர்ஸ் வந்து விற்க ரெடியாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஷேர் வந்து பைபேக்கில் வாங்கிப்பாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆகிரும்.
இப்போ 10 ஷேர்ஸை வந்து நம்ம டெண்டரில் ஆஃபர் பண்ணுறோம். 5 ஷேர் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா 5 ஷேரோட அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். ரிமைனிங் 5 ஷேர்ஸ் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. நம்ம அதை வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை ஃப்யூச்சருக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்க, இவ்வளோதாங்க பைபேக் பற்றிய டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.